ஹலோ சார், நான் யார் என்னெல்லாம் கேட்காதீங்க. உங்கள் வீட்டில் தங்கியிருக்காளே புஷ்பா, அவளை பற்றி நீங்கள் ஊரெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கீங்கல்ல? ஆமாம். அவளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும் சார். அவ சாதாரண ஆள் இல்லை. நீங்கள் உடனே வந்தீங்கன்னா நான் நேரில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா எவிடன்ஸையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன். நேர்லலாம் வர முடியாது. சரி, ஃபோனில் அனுப்ப முடியுமா? சார், இல்லை, ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நேரில் வாங்க, நான் டாக்குமெண்ட்டாகவே கொடுத்துட்றேன். நான் உங்ககிட்ட பேசுகிற விஷயம் தெரிஞ்சாலே என் உயிருக்கு ஆபத்து. நீங்கள் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க சார். சார், நான் வைக்கிறேன் சார். சரி சரி, ஓ ஃபோனை வச்சுட்டா. சொல்லுங்க ஆதி. நாம பேசின மாதிரி அந்த மாறனை டைவர்ட் பண்ணிட்டேன். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு கால் பண்ணான்னா அவனை அங்கேயும் இங்கேயும் சுத்த விட்டு நைட்டு வீட்டுக்கு வர லேட் பண்ணிடுறேன். அதுக்குள்ள ஜோரா உன் வேலையை பாரு. சூப்பர். வீரா வரத்துக்கு நைட் ஆயிடும், மாறா வரத்துக்கும் நைட் ஆயிடும். இடையில இவ்வளோ டைம் இருக்கு, வேலையை பக்காவா முடிச்சிடலாம். எங்க? ஆமா, அதான் கணபதியும் கூப்பிடுங்க மீட்டிங்க்கு. மெயினா அவர் தான் வந்தாகணும். ஒரு நிமிஷம். அங்க டிராயர்ல என்னோட டேப்லெட்ஸ் இருக்கு, கொஞ்சம் எடுத்து தாங்களேன். ஏன் நீ எந்திரிச்சு வந்து எடுக்க மாட்டியா? இங்கதானே இருக்கு பிருந்தா. சொல்லுங்க. அது இருக்கட்டும். அப்புறம் ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? அது எவ்வளவு முக்கியமான கால் தெரியுமா? எனக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கறத விட இது ஒன்னும் முக்கியமான கால் கிடையாது. பிருந்தா, என்னங்க? என்ன அடிக்க போறீங்களா? அடிங்க அடிங்க. அதுக்கு தானே உங்களை உருகி உருகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? நில்லுங்க. என்ன குழந்தனாரே, பாவம் பிருந்தா வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு உங்களுக்கு பணிவடையும் செஞ்சுக்கிட்டு அதோட வாந்தி தலை சுத்தல் எல்லாத்தோடையும் போராடுறா. நீங்க என்னடானா எந்நேரமும் அவளோட வெறுப்பாவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. அப்படி அவ என்னதான் பண்ணிட்டான்? ஏங்க, இது எங்க 2 பேருக்குள்ள உள்ள பிரச்சனை. வெளியால் நீங்க உள்ள வர வேணாம். வெளில போங்க முதல்ல. ஏன் அவங்க ஏன் வெளியில போனோம்? ஆமா, அவங்க என்ன தப்பா பேசுறாங்க? நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்க பேசுறதுல நியாயம் இருக்குதானே? இப்படிதான் புஷ்பா, இவருக்கு யார் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் பிடிக்காது, அப்படியே கோவம் பொத்திக்கிட்டு வந்துரும். ஏய், யாரு கோவப்பட்டா? நான் போன்ல பிஸியா தானே இருந்துட்டு இருந்தேன். மாத்திரை உன்னை வந்து எடுத்துக்க சொன்னது ஒரு தப்பா? அதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி கத்துறீங்க? தம்பி பாப்பாவுக்கு இந்த மாதிரி சத்தம் கேட்டா பயமா இருக்கும்ல. தப்பு சித்தப்பா, சித்தி பாவம்ல. இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துல அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க. நீங்க சித்திய திட்டிட்டே இருக்கிறதுனால இவங்க அழுமூஞ்சியோட இருந்தா பொறுக்க போற பாப்பாவும் அழுமூஞ்சியாவே இருக்குமா. வள்ளியம்மா சொன்னாங்க. வீட்ல யாருமே இல்ல, உடனே 2 பேரும் சண்டைக்கு நிக்கிறீங்க பாத்தீங்களா? தப்பு இல்ல இது. என்ன சித்தி, நீயாவது கோவப்படாம இருக்கலாம்ல. பாருடா குட்டி, ஒரு டேப்லெட் எடுத்து கொடுக்க சொன்னதுக்கு என்ன அந்த பேச்சு பேசுறாரு. ஏன் சித்தப்பா, சித்தி மாசமா இருக்கு, அதுக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கறது உங்க கடமை தானே. எங்க அம்மா மாசமா இருக்கும்போது எங்க அப்பா தான் எல்லாமே பண்ணுவாங்களாம்.
சாரி பிருந்தா, நீ கோவப்பட்டா எனக்கு தான் கஷ்டம். பரவாயில்ல. நீங்க என்ன டென்ஷன்ல இருந்தீங்களோ அது தெரியாம நானும் போனை வாங்கி கட் பண்ணி விட்டுருக்க கூடாது. சாரி. பரவாயில்ல விடு. என்னடா இது, பெரிய கலவரம்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல சண்டையை முடிச்சு சமாதானம் ஆயிட்டாங்க. இந்த வீட்டுல சண்டை முட்டி விடுறது சாதாரண விஷயம் இல்லை போலயே. பாத்துக்கிறேன். இப்படிதான் இருக்கணும். வீரா, என்னம்மா, என்ன மீட்டிங்மா இந்நேரம் வரைக்கும்? சிஎம் கூட ஒரு முக்கியமான மீட்டிங் மாமா. நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் வர கொடுத்துட்டு இருந்தோமா, முடியல மாமா, ஒரே தலைவலி. சரி வாமா புஷ்பா, நீ போய் சாப்பாடு எடுத்து வை. அம்மா வீரா, நைட்டு வெறும் வயத்தோட தூங்க கூடாதுமா, போய் சாப்பிடு போ. இல்ல மாமா, வேண்டாம், நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். தூங்கி எழுந்திரிச்சாதான் கொஞ்சம் தலைவலி குறையும். தைலம் தேய்ச்சி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் மாமா. நான் காலையில சாப்பிட்டுக்கிறேன் மாமா. என்னம்மா காலையிலயே சாப்பிடலன்னு சொல்ற, உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? நான் வரும்போதே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் மாமா. ஆமா, நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நீங்க மாத்திரை போட்டுட்டீங்களா? கனி தூங்கிட்டாளா மாமா? எல்லாரும் சாப்பிட்டாங்க. வீரா, எல்லாருமே சாப்பிட்டாச்சு வீரா. மாமாக்கும் கனிக்கும் மருந்தை நான் கொடுத்துட்டேன். சரி மாமா, நான் போய் தூங்குறேன். இவ வந்துட்டா, இன்னும் மாறனா காணுமே, அவ எங்க போனா? புஷ்பா, மாற வந்த உடனே என்கிட்ட சொல்லுமா. சரிங்க மாமா. இல்ல, எனக்கு போதும். சாப்பிடு. போதும் போதும் போதும். இன்னும் கொஞ்சம் நெய் வேணுமா?